ரீடிங் பிளானின் 43வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி இணைச்சட்டம் அதிகாரம் 13 முதல் 16 வரை. அதிகாரம் 13இல் இறைவாக்கினன் என்றும் கனவு காண்பவன் என்றும் சொல்லிக்கொண்டு வேற்று தெய்வங்களை வணங்க உங்களை அழைக்கும் மக்களிடம் கவனமாயிருங்கள், உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு மட்டுமே அஞ்சி அவருக்கே கீழ்ப்படிந்து நடங்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். அதிகாரம் 14இல் மக்கள் எந்த விலங்குகளை உணவாக உண்ணலாம் என்று விரிவாக ஆண்டவர் கூறுகிறார். அதிகாரம் 15இல் தன் சகோதரனுக்கு கடன் கொடுக்க தயங்க வேண்டாம் என்றும் மற்றும் நாட்டிலுள்ள வறியோருக்கும் தாராளமாக உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். அதிகாரம் 16இல் பாஸ்கா விழாவை எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்றும் அறுவடை விழாக்களை எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்றும் கூறுகிறார். தொடர்ந்து இணைச்சட்ட நூல் அதிகாரம் 13 முதல் 16 வரை வாசித்து விரிவாக அறிந்து கொள்வோம். இணைச்சட்டம் அதிகாரம் 13. உங்கள் நடுவில் ஒரு இறைவாக்கினன் அல்லது கனவு காண்பவன் தோன்றி உங்களிடையே ஒரு அடையாளம் அல்லது அருஞ்செயல் காட்டுவேன் என்று சொல்லலாம். அவன் சொல்வது போல் அடையாளம் அல்லது அருஞ்செயல் நடக்கலாம். அதன்பின் அவன் வாருங்கள் வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றிற்கு ஊழியம் புரிவோம் என்று கூறலாம். அவை நீங்கள் அறியாதவை. அந்த இறைவாக்கினன் அல்லது கனவு காண்பவனின் சொற்களுக்கு செவி கொடுக்க வேண்டாம். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் மீது நீங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அன்பு கூறுகின்றீர்களா என்று அவர் உங்களை சோதிக்கின்றார். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை பின்பற்றி அவருக்கு அஞ்சி அவர் தம் கட்டளைகளை கடைபிடித்து அவர் குரலுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு ஊழியம் செய்து அவரை பற்றி கொள்ளுங்கள். ஆனால் அந்த இறைவாக்கினன் அல்லது கனவு காண்பவன் கொல்லப்பட வேண்டும். ஏனெனில் எகிப்து நாட்டிலிருந்து உங்களை அழைத்து வந்த அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து உங்களை விடுவித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராக அவர் உங்களை வாழ சொன்ன வழிகளிலிருந்து கலகம் செய்ய அவன் தூண்டினான். இத்தகைய தீமையை உங்களிடமிருந்து கருவருங்கள். உன் தாயின் மகனாகிய உன் சகோதரன், உன் மகன், மகள், அன்பு மனைவி, ஆருயிர் நண்பன் ஆகியோரில் எவராவது நீயும் உன் மூதாதையரும் அறிந்திராத வேற்று தெய்வங்களிடம் சென்று அவற்றுக்கு ஊழியம் செய்வோம் என்று இரகசியமாக நயவஞ்சகமாக கூறலாம். உன்னை சுற்றிலும் உனக்கு அருகிலோ தொலையிலோ உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரையிலோ உள்ள மக்களினத்தாரின் சில தெய்வங்களை பற்றி உன்னிடம் கூறலாம். நீ அவனுக்கு இணங்கவோ செவி கொடுக்கவோ இரக்கம் காட்டவோ வேண்டாம். அவனை தப்பவிடவோ ஒளித்து வைக்கவோ வேண்டாம். மாறாக நீ அவனை கொல்வாய். முதலில் உன் கையும் பின்னர் மக்கள் அனைவரின் கைகளும் அவனை கொல்வதற்காக அவன் மீது படட்டும். அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளிக்கொணர்ந்த உன் கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து உன்னை விலக்கிவிட அவன் முயற்சி செய்த காரணத்தால் நீ அவனை கல்லால் எறிந்து கொல்வாய். இஸ்ரவேல் முழுவதும் இதை கேட்டு அஞ்சட்டும். அதனிடையே இது போன்ற தீ செயல்கள் இனி ஒருபோதும் நடவாதிருக்கட்டும். நீங்கள் குடியேறும்படி உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் கொடுக்கும் நகர் ஒன்றினுள் சில கயவர் வந்து அந்நகரின் மக்களில் சிலரிடம் வாருங்கள் வேற்று தெய்வங்களுக்கு ஊழியம் புரிவோம் என்று கூறி சிலரை தவறான வழியில் இட்டு சென்றதாக நீங்கள் கேள்விப்படலாம். அவற்றை நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நன்றாக விசாரித்து ஆராய்ந்து கவனமுடன் கேட்டு தெளிந்த பின் உண்மையாகவும் உறுதியாகவும் உங்களிடையே இத்தகைய அருவருக்கத்தக்க செயல் நடந்தது என்று அறிய வரலாம். அப்பொழுது நீங்கள் அந்த நகரின் மக்களை கருக்கு வாய்ந்த வாளால் வெட்டுங்கள். அந்நகரில் உள்ள எல்லோரையும் கால்நடைகளையும் வாளுக்கு இரையாக்குங்கள். அதை முற்றிலும் அழித்து விடுங்கள். அந்நகரில் உள்ள பொருள்களை எல்லாம் அதன் நார்சந்தியில் ஒன்று சேர்த்து நகரையும் பொருள்களையும் தீயால் சுட்டெரித்து உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு எரிபலி ஆக்குங்கள். அந்நகர் ஒரு மேடாக என்றும் இருக்கும். அது மீண்டும் கட்டி எழுப்பப்படாது. அழிவுக்குரிய அப்பொருள் எதையும் உங்கள் கை தொட வேண்டாம். அதனால் ஆண்டவர் தமது கடஞ்சனத்திலிருந்து மனம் மாறி பேரிரக்கம் காட்டுவார். உங்கள் மூதாதையருக்கு அவர் வாக்களித்தபடி உங்களை பழுக செய்வார். நீங்களோ உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் அனைத்து கட்டளைகளையும் நான் இன்று உங்களுக்கு விதித்தபடி கடைபிடியுங்கள். அவர் பார்வையில் நேரியதை செய்யுங்கள். இணைச்சட்டம் அதிகாரம் 14. துக்கம் கொண்டாடும் முறைக்கு தடை. நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் மக்கள். எனவே இறந்தவருக்காக உங்கள் உடலை சிதைத்து கொள்ள வேண்டாம். உங்கள் தலைமுடியை மழித்து கொள்ளவும் வேண்டாம். ஏனெனில் நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம்.
மண்ணுலகின் மீது உள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் தனி சொத்தாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். உண்ணத்தக்க தகாத விலங்குகள். தீட்டான எதையும் உண்ண வேண்டாம். நீங்கள் உண்ணத்தகும் விலங்குகள் இவையே: மாடு, செம்மறியாடு, வெள்ளாடு, கலைமான், காட்டுமான், கவரிமான், காட்டு வெள்ளாடு, கொம்புமான், காட்டெருது, காட்டு செம்மறி ஆகியன. மேலும் விரிகுளம்பு உள்ள விலங்குகளில் குளம்புகள் இரண்டாக பிரிந்திருப்பதும் அசை போடுவதுமான விலங்குகளை உண்ணலாம். ஆயினும் அசை போடுவனவற்றிலும் விரிகுளம்பு உள்ளவைகளிலும் ஒட்டகம், முயல், குழிமுயல் போன்றவற்றை உண்ண வேண்டாம். ஏனெனில் அவை அசை போடுகின்றன, ஆனால் அவற்றுக்கு விரிகுளம்பு இல்லை. அவை உங்களுக்கு தீட்டானவை. பன்றி விரிகுளம்பு உள்ளதாயினும் அசை போடுவதில்லை, அதுவும் உங்களுக்கு தீட்டானது. இவற்றின் இறைச்சியை உண்ணவும் வேண்டாம், இவற்றின் இறந்த உடலை தொடவும் வேண்டாம். நீர்வாழ்வன அனைத்திலும் சிறகும் செதிலும் உள்ளவற்றை நீங்கள் உண்ணலாம். சிறகும் செதிலும் அற்ற எதையும் உண்ணலாகாது, அவை உங்களுக்கு தீட்டானவை. தீட்டற்ற எல்லா பறவைகளையும் நீங்கள் உண்ணலாம், ஆனால் பறவைகளில் பின்வருவனவற்றை நீங்கள் உண்ணலாகாது: கழுகு, கருடன், பைரி, வல்லூறு, எல்லாவித பருந்துகள், எல்லாவித காகங்கள், நெருப்புக்கோழிகள், கூகைகள், செம்புகங்கள், எல்லாவிதமான வேட்டை பருந்துகள், ஆந்தை, கோட்டான், நாரை, மீன்கொத்தி, நீர்க்காகங்கள், நீர்க்கோழி, கொக்கு மற்றும் எல்லாவித வல்லூறு, புழுக்கொத்தி, வௌவால் ஆகியன. மேலும் பரப்பனவற்றில் பூச்சிகள் யாவும் உங்களுக்கு தீட்டானவை, அவற்றை உண்ண வேண்டாம். தீட்டற்ற பறவைகள் அனைத்தையும் நீங்கள் உண்ணலாம். தானாய் இறந்து போன எதையும் உண்ண வேண்டாம், ஆனால் அதை உன் வீட்டில் இருக்கும் அந்நியனுக்கு உண்ணும்படி நீ கொடுக்கலாம், அல்லது வேற்றினத்தானுக்கு விற்கலாம். ஏனெனில் நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம். வெள்ளாட்டுக்குட்டியை அதன் தாய்ப்பாலில் சமைக்க வேண்டாம். 10% அளிப்பதற்கான சட்டம். ஆண்டுதோறும் உன் நிலத்தில் விளையும் எல்லா பலன்களிலும் 10% பிரித்தெடு. தம் பெயர் விளங்கும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் தெரிந்து கொண்ட இடத்தில் உன் தானியங்களிலும் உன் திராட்சை ரசத்திலும் எண்ணெயிலும் 10% உன் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் அவரது திருமுன் உண்பாய். அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு என்றும் அஞ்சி நடக்க கற்றுக்கொள்வாய். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசியளிக்கும் போது அவர் தம் பெயர் விளங்கும்படி தேர்ந்து கொண்ட இடம் உனக்கு வெகு தொலைவில் இருந்தால் நெடும் பயணம் செய்ய வேண்டியதாயும் உன் பொருள்களை தூக்கி செல்ல முடியாததாயும் இருந்தால் நீ அதை விற்று பணத்தை கையில் எடுத்துக்கொண்டு உன் கடவுளாகிய ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் இடத்திற்கு செல். அங்கே உன் விருப்பம் போல் மாடு, ஆடு, திராட்சை ரசம் அல்லது மது ஆகியவற்றையும் உன் நெஞ்சம் விரும்பும் எதையும் அந்த பணத்திற்கு வாங்கி நீயும் உன் வீட்டாரும் உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் உண்டு மகிழ்வீர்களாக. உன் நகரில் குடியிருக்கும் லேவியனுக்கு உன்னோடு பங்கும் சொத்துரிமையும் இல்லாததால் அவனை கைவிட்டு விடாதே. 3ஆம் ஆண்டின் இறுதியில் அவ்வாண்டில் விளைகின்ற எல்லா பலன்களிலும் 10% பிரித்து உனது நகரின் வாயில் அருகே வை. உன்னோடு பங்கும் சொத்துரிமையும் இல்லாத லேவியரும் உன் நகரில் வாழும் அந்நியரும் அனாதைகளும் கைம்பெண்களும் உண்டு நிறைவு கொள்வர். அப்போது அனைத்து செயல்களிலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். இணைச்சட்டம். அதிகாரம் 15. 7ஆம் ஆண்டு. 7ஆம் ஆண்டின் முடிவில் நீ விடுதலை அளிப்பாய். விடுதலையின் விவரம் இதுவே: ஒருவன் தனக்கு அடுத்திருப்பவனுக்கு கொடுத்த கடனிலிருந்து அவனை விடுதலை செய்யட்டும். அது ஆண்டவருக்கென குறிக்கப்பட்ட விடுதலை ஆண்டாகையால் தனக்கு அடுத்திருப்பவனுக்கோ தன் சகோதரனுக்கோ கொடுத்த கடனை தண்டல் செய்ய வேண்டாம். வேற்றினத்தானின் கடனை நீ தண்டலாம், ஆனால் உன் சகோதரன் பட்ட கடனிலிருந்து விடுதலை கொடு. உன்னிடம் வறியவர் இல்லாதிருக்கட்டும். அப்பொழுது நீ உரிமை சொத்தாக்கி கொள்ளும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் நாட்டில் உன்னை ஆசியால் நிரப்புவார். நான் இன்று உனக்கு கட்டளையிடும் எல்லா கட்டளைகளையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்து உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு. அப்பொழுது உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு தந்த வாக்குறுதியின்படி உனக்கு ஆசி வழங்குவார். நீ பல இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய். நீ பல இனத்தாரையும் ஆளுவாய், உன்னையோ எவனும் ஆளமாட்டான். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் நாட்டிலுள்ள எந்த நகரிலாவது உன் சகோதரன் ஒருவன் வறியவனாயிருந்தால் உன் வறிய சகோதரன் மட்டில் உன் உள்ளத்தை கடினப்படுத்தாதே, உன் கையை மூடிக்கொள்ளாதே. மாறாக
அவனுக்கு உன் கரங்களை தாராளமாக திறந்து அவன் தேவைக்கு ஏற்ப எவ்வளவு தேவையானாலும் கடன் கொடு. விடுதலை ஆண்டாகிய 7ஆம் ஆண்டு அண்மையில் உள்ளதே என்று ஏங்குமாறு உன் உள்ளத்தில் நெறிகெட்ட சிந்தனைகள் இல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஏனெனில் உன் வறிய சகோதரனை எரிச்சலுடன் நோக்கி அவனுக்கு எதுவும் தரவில்லையெனில் உனக்கு எதிராக அவன் ஆண்டவரிடம் முறையிடுவான். அது உன்னை குற்றத்திற்கு உள்ளாக்கும். நீ அவனுக்கு தாராளமாய் கொடு. அவனுக்கு கொடுக்கும்போது உள்ளத்தில் பொறுமாதே. அப்போது நீ செய்யும் அனைத்து செயல்களிலும் மேற்கொள்ளும் எல்லா முயற்சிகளிலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். உனது நாட்டில் ஏழைகள் என்றும் இருப்பர். எனவே நான் உனக்கு கட்டளையிட்டு சொல்கிறேன், உன் சகோதரனுக்கும் உன் நாட்டிலுள்ள வறியவருக்கும் தேவையுள்ளோருக்கும் உன் கையை தாராளமாய் திற. அடிமைகளை நடத்தும் முறை. உன் இனத்து ஓர் எபிரேயனோ ஓர் எபிரேயலோ உன்னிடம் அடிமையாய் விலைப்பட்டிருந்தால் 6 ஆண்டுகள் அவர்கள் உனக்கு பணிபுரியட்டும். 7ஆம் ஆண்டில் உன்னிடமிருந்து விடுதலை கொடுத்து அவர்களை அனுப்பிவிடு. உன்னிடமிருந்து விடுதலை கொடுத்து அவர்களை அனுப்பும்போது வெறுங்கையராய் அனுப்பாதே. கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கியுள்ளபடி உன் ஆட்டு மந்தையிலும் உன் களத்திலும் உன் திராட்சை ஆலையிலும் இருந்து தாராளமாக அவனுக்கு கொடுத்து அனுப்பு. எகிப்து நாட்டில் நீ அடிமையாக இருந்தாய் என்பதையும் உன் கடவுளாகிய ஆண்டவரே உன்னை மீட்டார் என்பதையும் நினைவில் கொள். எனவே நான் உனக்கு இதை கட்டளையிடுகிறேன். ஆனால் அவன் உன் மீதும் உன் வீட்டார் மீதும் அன்பு கூறுவதாலும் உன்னிடம் தங்குவது அவனுக்கு நலம் என்று தோன்றுவதாலும் உம்மை விட்டு போக மாட்டான் என்று உன்னிடம் கூறுவானாகில் நீ ஒரு குத்தூசியால் அவன் காதை கதவோடு சேர்த்து குத்துவாய். அதன் பின் அவன் என்றென்றும் உன் அடிமையாயிருப்பான். உன் அடிமை பெண்ணுக்கும் அவ்வாறே செய். நீ அவனுக்கு விடுதலை கொடுத்து அனுப்பிவிடுவது உனக்கு வருத்தம் தரலாகாது. ஏனெனில் அவன் ஒரு வேலையாளின் பாதி கூலிக்கு 6 ஆண்டுகள் உனக்கு பணி செய்திருப்பான். மேலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் நீ மேற்கொள்ளும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு ஆசி வழங்குவார். ஆடு மாடுகளின் தலையீற்று. உன் ஆடு மாடுகளின் ஆண் தலையீற்றுகளை உன் கடவுளாகிய ஆண்டவருக்கென ஒப்புக்கொடு. உன் மாட்டின் தலையீற்றிடம் வேலை வாங்காதே. உன் ஆட்டின் தலையீற்றின் உரோமத்தை கத்தறியாதே. கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் இடத்தில் நீயும் உன் வீட்டாரும் ஆண்டுதோறும் அவர் தம் திருமுன் அவற்றை உண்பீர்கள். அவை ஏதாகிலும் குறை உள்ளனவாயிருப்பின், முடம், குருடு அல்லது வேறு எந்த ஊனமும் இருப்பின் அவற்றை உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலியிடாதே. அவற்றை உன் நகர எல்லைக்குள் உண்பாயாக. கலைமானையும் கவரிமானையும் உண்பது போல் உண்ணலாம். தீட்டுள்ளவனும் தீட்டற்றவனும் உண்ணலாம். அதன் இரத்தத்தையோ உண்ண வேண்டாம். தண்ணீரைப் போல் அதை தரையில் ஊற்றிவிடு. இணைச்சட்டம் அதிகாரம் 16. பாஸ்கா திருவிழா. ஆபிபு மாதத்தை நினைவில் கொண்டு உன் கடவுளாகிய ஆண்டவருக்கென பாஸ்காவை கொண்டாடு. ஏனெனில் ஆபிபு மாதத்தில்தான் ஓரிரவில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை எகிப்திலிருந்து வெளிக்கொணர்ந்தார். தம் பெயர் விளங்கும் பொருட்டு ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் உன் ஆடு மாடுகளிலிருந்து உன் ஆண்டவராகிய கடவுளுக்கு பாஸ்கா பலி செலுத்து. அதனுடன் புளிப்புள்ள அப்பத்தை உண்ணாதே. எகிப்து நாட்டிலிருந்து நீ வெளியேறிய நாளை உன் வாழ்நாள் எல்லாம் நினைவு கூறும் வண்ணம் 7 நாள்கள் அவற்றை புளிப்பற்ற அப்பத்தோடு உண்பாய். அது துயரத்தின் அப்பம். ஏனெனில் நீ எகிப்து நாட்டிலிருந்து அவசரமாய் புறப்பட்டு வந்தாய். உன் எல்லைக்குள் எங்கும் 7 நாள்களுக்கு புளிப்புள்ள அப்பம் இருத்தலாகாது. நீ முதல் நாள் மாலையில் செலுத்தும் பலியின் இறைச்சி எதுவும் இரவு முழுவதும் காலை வரையிலும் இருத்தலாகாது. உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்க போகும் எந்த நகருக்குள்ளும் நீ பாஸ்கா பலியை செலுத்த வேண்டாம். ஆனால் அவர் தம் பெயர் அதில் நிலைக்கும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் இடத்தில் நீ பாஸ்கா பலியை செலுத்து. கதிரவன் மறையும் மாலை வேளையில் நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த நேரத்தில் பலி செலுத்து. உன் கடவுளாகிய ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் இடத்தில் அதை நெருப்பில் வாட்டி உண்பாய். விடியற் காலையில் உன் கூடாரத்திற்கு திரும்பி செல்வாய். 6 நாள்களுக்கு நீ புளிப்பற்ற அப்பத்தை உண்பாய். 7ஆம் நாள் உன் கடவுளாகிய ஆண்டவருக்காக திருப்பேரவை கூடும். அன்று நீ வேலை ஏதும் செய்யாதே. அறுவடை விழா. நீ 7 வாரங்களை எண்ணிக்கொள். விளைந்து நிற்கும் கதிரில் கதிர் அரிவாளை முதலில் வைத்த நாள் தொடங்கி 7 வாரங்களை கணக்கிடு. அதன் பின் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கென வாரங்களின் விழாவை கொண்டாடு. அவர் உனக்கு ஆசி வழங்குவதற்கேற்ப உன் கைகளால் அவருக்கு தன்னார்வ காணிக்கைகளை செலுத்து.
உன் கடவுளாகிய ஆண்டவர் தம் பெயர் விளங்குமாறு தெரிந்தெடுக்கும் இடத்தில் நீயும் உன் புதல்வர் புதல்வியரும் உன் ஆண் ஊழியர்களும் பெண் ஊழியர்களும் உன் நகரிலுள்ள லேவியனும் அந்நியனும் அனாதைகளும் கைம்பெண்களும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் மகிழ்வீர்களாக. நீ எகிப்தில் அடிமையாயிருந்தாய் என்பதை நினைவில் இருத்தி இந்த முறைமைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. கூடார விழா. உன் களத்தின் பலனையும் ஆலையின் பலனையும் சேகரித்த பின் கூடார விழாவை 7 நாள்கள் கொண்டாடுவாய். நீயும் உன் புதல்வர் புதல்வியரும் உன் அடிமைகளும் உன் அடிமை பெண்களும் உன் நகரிலுள்ள லேவியனும் அந்நியனும் அனாதைகளும் கைம்பெண்களும் இவ்விழாவில் மகிழுங்கள். உன் ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் இடத்தில் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு 7 நாள்கள் விழா கொண்டாடு. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நிலத்தின் விளைச்சல்களுக்கும் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசி வழங்குவார். அப்பொழுது நீ நிறைவாக மகிழ்ச்சியுறுவாய். ஆண்டில் 3 முறை உன் ஆண்மக்கள் அனைவரும் உன் கடவுளாகிய ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் இடத்தில் அவர் திருமுன் வர வேண்டும். புளிப்பற்ற அப்ப விழாவிலும் வாரங்கள் விழாவிலும் கூடார விழாவிலும் வர வேண்டும். ஆண்டவர் திருமுன் அவர்கள் வெறுங்கையராய் வர வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கியுள்ளதற்கேற்ப ஒவ்வொருவனும் தன்னால் ஆனதை கொண்டு வருவானாக. நீதி வழங்கும் முறை. உன் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் குலங்களுக்கென கொடுக்கும் எல்லா நகர்களிலும் நீதிபதிகளையும் தலைவர்களையும் நியமனம் செய்வாய். அவர்கள் நீதியுடனும் நேர்மையுடனும் மக்களுக்கு தீர்ப்பு வழங்கட்டும். நீதியை திரித்து விடாதே, ஒரு தலை சார்பாக செயல்படாதே, கையூட்டு வாங்காதே. ஏனெனில் கையூட்டு ஞானிகளின் கண்களை குருடாக்கும், நேர்மையாளரின் வழக்கை புரட்டிவிடும். நீதியை மட்டுமே நிலைநிறுத்து. அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டை உடைமையாக்கி கொள்வாய். உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீ எழுப்பவிருக்கும் பீடத்தின் அருகில் அசேரா கம்பங்களை ஊன்ற வேண்டாம். சிலை தூண்களையும் நிறுத்தாதே, ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் அவற்றை வெறுக்கின்றார்.